உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அங்கன்வாடியில் சத்துணவு தந்து, தொடக்கப்பள்ளியில் விலையில்லா பாட புத்தகங்கள், புத்தகப்பை, சீருடைகள் உள்ளிட்ட பலவற்றை வழங்கி, முப்பருவ முறையை புகுத்தி, உயர்நிலை கல்வியில் மடிக்கணினி தந்து, அயல் நாடுகளில் மேற்படிப்பை தொடர என எண்ணற்ற உதவிகளை மாணவர்களின் தேவை அறிந்து வழங்கி வரும் கல்வி தாய். காவிய தலைவி, கிண்ணறரை அழித்த தெய்வாம்சம், கீர்த்தி வணங்கும் மாண்பு, குற்றம் கடியும் நேர்மை, கூற்றம் நடுங்கும் இறையாண்மை, கெட்டவை அறுக்கும் வீரம், கேட்காமலே வழங்கும் தயாளம், கைமாறு நோக்கா ஈகை குணம், கொடியவை வீழ்த்தும் விவேகம், கோவர்தனம் கடந்த மகாத்மியம், கௌடில்யர் நிகர் சாணக்கியம். சர்வமும் அறிந்த சதாவதானி, சாத்திரங்கள் கற்றுணர்ந்த கலைவாணி, சிகரம் விஞ்சிய பெருந்தன்மை, சீர்மிகு தமிழகம் படைத்த திருத்தாய், சுடர்மிகு அறிவுடை அருள் சக்தி, சூழ்ச்சிகளை வீழ்த்திய வேங்கை, செங்கரங்களால் இல்லார்க்கு வழங்கும் தானக்கடல், சேனைகள் பலவற்றின் பொதுச் செயலாளர், சைனியம் இயக்கி எதிரிகளை அழிக்கும் பேரரசி, சொந்தங்களாய் மக்களை நேசிக்கும் மகோன்னதம், சோதனைகளை வெற்றிகளாக மாற்றும் சமத்காரம், சௌக்கியமாய் அனைவரும் வாழ திட்டங்கள் இயற்றும் தொலைநோக்கு, ஞானம் போற்றும் ஞான யோகி, தடைகளை தகர்க்கும் வீர பராக்கிரமம், தாரதமியமின்றி வழங்கும் தானமழை, திசைகள் வணங்கும் தீர்க்க தரிசி, தீயவைகளை தீர்க்கும் தீரம், தூய மனம் கொண்ட தாய்மை, தெய்வீகம் திகழும் திருமுகம், தேவதைகள் தொழும் தெய்வாம்சம், தைரியம் தலைதாழ்த்தும் கம்பீரம், தொட்டவை அனைத்தும் துலங்கும் திருக்கரம், தோன்றிற் புகழோடு தோன்றிய பெருந்தகை என அத்துணையும் ஒருங்கே பெற்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திகழ்கிறார். அண்மையில் அதிக அளவு கனமழை பொழிந்ததன் காரணமாக பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் உத்தரவுப்படி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள், நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உணவு, குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகள், மகளிருக்கு வழங்கப்பட்டு வரும் சானிட்டரி நாப்கின்கள், குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் டயாப்பர் பற்றிய விவரங்கள் மற்றும் மழை வெள்ளத்தால் பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை இழந்த பள்ளி மாணாக்கர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் புதிய பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள் மற்றும் குடும்ப அட்டைகளை இழந்த மக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவுப்படி வழங்கப்பட்டு வரும் நகல் குடும்ப அட்டைகள் குறித்த தகவல்கள், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் துடைக்கும் வகையில் குடிசைகளை இழந்தவர்களுக்கு 10,000 ரூபாய் மற்றும் 10 கிலோ அரிசி, ஒரு வேட்டி சேலையும், நிரந்தர வீடுகளில் வசித்து வெள்ள பாதிப்புகளுக்கு உள்ளானோருக்கு 5,000 ரூபாய் மற்றும் 10 கிலோ அரிசி, ஒரு வேட்டி மற்றும் ஒரு சேலை ஆகியவற்றை நிவாரணமாக வழங்க உத்தரவிட்ட விவரங்கள் ஆகியவற்றை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 7/12/2015 அன்று வெளியிட்ட அறிக்கையில் அதிக அளவு கனமழை பொழிந்ததன் காரணமாக பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் மீட்பு, நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகளை துரிதப்படுத்த அமைச்சர்கள், இந்திய ஆட்சிப் பணி அதிகாரிகள் கொண்ட குழுக்கள் மூலம் செயல்படுத்தப்படும் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக தெரிவித்துள்ளார். அறிக்கையில் இடம்பெற்றுள்ள இந்த பகுதியின் விவரங்களை காணலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் துவங்கி டிசம்பர் மாதம் முடிய நீடிக்கிறது. இவ்வாண்டு வடகிழக்கு பருவமழை காலதாமதமாக 28/10/2015 அன்று துவங்கியது. பின்னர் ஒரு சில நாட்களில் மிக அதிக அளவு கனமழை பொழிந்ததன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள் மிக அதிக அளவு பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்னரே பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு உயரதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும்
மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டிருந்ததன்படி அரசு அதிகாரிகளும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தனர். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாகவும் மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை பெய்தது. குறிப்பாக தமிழகத்தில் 4 கட்டங்களில் கனமழை பெய்தது. 8/11/2015 மற்றும் 10/11/2015 ஆகிய நாட்களில் மட்டும் கடலூர் மாவட்டத்தில் 26.6 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் கடலூர் மாவட்டம் மழையால் அதிக அளவு பாதிப்புக்கு உள்ளானது. கடலூர் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் 38 சென்டிமீட்டர் அளவுக்கு பெருமழை பெய்தது. மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 13/11/2015 அன்று 32.6 சென்டிமீட்டர் மழை பெய்தது. அதிகப்படியான மழை பெய்ததன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழை நீர் புகுந்து பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாயினர். மேலும் 15/11/2015 மற்றும் 16/11/2015 ஆகிய நாட்களில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் சென்னை மாவட்டங்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாயின. குறிப்பாக 15/11/2015 அன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு, தாம்பரம், திருக்கழுக்குன்றம் மற்றும் மாமல்லபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி, தாமரைப்பாக்கம், செம்பரம்பாக்கம், செங்குன்றம் மற்றும் சோழவரம் மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் ஒரே நாளில் 23 சென்டிமீட்டர் முதல் 37 சென்டிமீட்டர் வரை மழை பெய்தது. இதன் காரணமாக திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி வழியும் நிலையில் உபரி நீர் திறந்துவிடப்பட்டதை அடுத்து தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் பல பகுதிகளில் உள்ள வீடுகளில் வெள்ள நீர் புகுந்தது. மழையின் பாதிப்பிலிருந்து மீண்டு இயல்பு நிலை திரும்பி வரும் நிலையில் 1/12/2015 அன்று பெய்த கனமழையின் காரணமாக மீண்டும் திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் சென்னை மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை சந்திக்க நேர்ந்தது. குறிப்பாக தாம்பரம் பகுதியில் அதிகப்படியாக 49.4 சென்டிமீட்டர் மழை பெய்தது. பெருமழையின் காரணமாக ஏரிகள் நிரம்பியதால் உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. செம்பரம்பாக்கம், பூண்டி, புழல், சோழவரம் ஆகிய ஏரிகளிலிருந்து 65,000 கன அடி வரை உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபுரம் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீரினால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக அடையாறு, பக்கிங்காம் கால்வாய், கூவம், கொசஸ்தலை ஆறு ஆகியவற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதனால் சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பல தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து மக்கள் பாதிக்கப்பட்டனர். தமிழகத்தில் பெய்த கனமழையின் காரணமாக அதிக பாதிப்புக்குள்ளான மாவட்டங்களான கடலூர், திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மீட்பு, நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகளை துரிதப்படுத்த அமைச்சர் பெருமக்கள், மூத்த இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகள் கொண்ட குழுக்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அனுப்பி வைத்தார். இதுவன்றி சென்னை மாநகரில் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி வீதம் 15 மண்டலங்களிலும் உயரதிகாரிகள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை சென்னை மாநகராட்சி ஆணையருடன் இணைந்து மேற்கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. மழை வெள்ளத்தால் பாதிப்புக்குள்ளான 13,80,461 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு 5,554 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவுப்படி வழங்கப்பட்டு வரும் உணவு, குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகள், மகளிர் சுகாதாரம் பேணும் வகையில் வழங்கப்பட்டு வரும் சானிட்டரி நாப்கின்கள், குழந்தைகளுக்கான டயாப்பர் ஆகியவை குறித்த விவரங்களையும், மழை வெள்ளத்தால் பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை இழந்த பள்ளி மாணாக்கர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் புதிய பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் ஒரு ஜோடி சீருடைகள் பற்றிய தகவல்களையும் அறியலாம். கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத வகையில் பெருமழை பொழிந்ததன் காரணமாக வெள்ளத்தில் சிக்கும் மக்களை மீட்பதற்கு தேவையான இராணுவம், கப்பற்படை மற்றும் விமானப்படை, தேசிய பேரிடர் மீட்புக் குழு, கடலோர காவல்படை ஆகியவற்றின் உதவி
உரிய நேரத்தில் கோரி பெறப்பட்டது. 1200 இராணுவ வீரர்கள், 600 கப்பற்படை மற்றும் விமானப்படை வீரர்கள், 1920 தேசிய பேரிடர் பாதுகாப்பு படையினர், 30,000 காவல்துறையினர், 1400 தீ அணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர், 45,000 இதர துறையினர் என மொத்தம் 80,120 பேர் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். மழை வெள்ளம் சூழ்ந்ததால் பாதிப்புக்கு உள்ளான 13,80,461 மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு 5,554 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். அவ்வாறு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நபர்களுக்கு உணவு, குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவன்றி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு 72,64,353 உணவுப் பொட்டலங்கள் 7/12/2015 வரை வழங்கப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தால் பாடப்புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை இழந்த பள்ளி மாணாக்கரது நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு புதிய பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் ஒரு ஜோடி சீருடை வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆணையிட்டிருந்ததன் அடிப்படையில் 7/12/2015 வரை 37,707 பள்ளி மாணாக்கர்களுக்கு பாடப்புத்தகங்களும், 26,865 மாணாக்கர்களுக்கு நோட்டு புத்தகங்களும், 9,306 மாணாக்கர்களுக்கு பள்ளி சீருடைகளும் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் மழை வெள்ளத்தால் குடும்ப அட்டைகளை இழந்த மக்களுக்கு நகல் குடும்ப அட்டைகள் வழங்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் ஆணையிடப்பட்டு நகல் குடும்ப அட்டைகள் துரிதமாக வழங்கப்பட்டு வருகின்றன. நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள நபர்களுக்கு பால் மற்றும் பால் பவுடர் வழங்கப்பட்டு வருகிறது. 7/12/2015 வரை 453 டன் பால் பவுடர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 130 டன், திருவள்ளூர் மாவட்டத்தில் 112 டன், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 108.5 டன், கடலூர் மாவட்டத்தில் 102.5 டன் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இதுவன்றி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆணையின் பேரில் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு பாய் மற்றும் போர்வைகள் வழங்கப்பட்டுள்ளன. வெளிச்சந்தையில் காய்கறிகளின் விலை அதிகமாகியுள்ளதால் உடனடியாக பண்ணை பசுமை நுகர்வோர் அங்காடிகள் மூலமாக குறைந்த விலையில் காய்கறிகளை பொதுமக்களுக்கு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆணை பிறப்பித்ததன் அடிப்படையில் தற்போது சென்னை மாநகரத்தில் 90 பண்ணை பசுமை நுகர்வோர் அங்காடிகளில் குறைந்த விலையில் காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அத்துடன் 13 நகரும் அங்காடிகள் மூலமாக விற்பனை நடைபெற்று வருகிறது. சென்னையில் உள்ள பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை நிலையங்கள் போதிய அளவு இருப்புடன் செயல்பட்டு வருகின்றன. பொதுமக்களுக்கு எரிவாயு எவ்வித தடையின்றி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மகளிர் சுகாதாரம் பேணும் வகையில் சானிட்டரி நாப்கின்கள் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டதன் பேரில் தற்போது நிவாரண முகாம்களில் சானிட்டரி நாப்கின்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் முகாம்களில் தங்கியுள்ள குழந்தைகளுக்கு டயாப்பரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆணையின் பேரில் வழங்கப்பட்டு வருகிறது. சென்னையில் மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் சுகாதாரத்தை பேணுவதற்காக போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் வெள்ளத்தின் காரணமாக நிலம் மற்றும் வீட்டுமனை பட்டா, கல்வி சான்றிதழ், எரிவாயு இணைப்பு அட்டை, ஆதார் அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், நிலம் மற்றும் வீட்டு கிரய பத்திரம் உள்ளிட்ட ஆவணங்களை இழந்தவர்களுக்கு ஆவணங்களின் நகல்களை வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டுள்ள விவரங்கள் ஆகியவற்றை விரிவாக காணலாம். சென்னை மாநகராட்சியில் வெள்ளம் வடிந்த இடங்களில் சுகாதாரத்தை பேணுவதற்காக மாநகராட்சி துப்புரவு பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு வருகிறது. வெளி மாவட்டங்களில் இருந்து 2000 துப்புரவு பணியாளர்கள் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். சென்னை மாநகராட்சி பகுதியில் தற்பொழுது 25,000 துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் உள்ள குப்பைகளை விரைந்து அகற்றும் பொருட்டு மேலும் 5,000 துப்புரவு பணியாளர்கள் பிற மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். மேலும் தேவைக்கேற்ப சென்னை மாநகரத்தில் துப்புரவு பணியாளர்கள் தினக்கூலி அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு நாளொன்றுக்கு 300 ரூபாய் வழங்கப்படுகிறது. சென்னை மாநகர துப்புரவு பணியாளர்கள் கடந்த பல நாட்களாக குப்பைகளை அகற்றும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இரவு பகல் என்று பாராமல் கடுமையாக உழைக்கும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக 2,000 ரூபாய் வழங்கப்படுகிறது.
வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு அரசு உணவு, குடிநீர் என நிவாரணங்கள் வழங்கி வருகிறது. இந்திய கப்பற்படையினைச் சேர்ந்த 3 கப்பல்கள் விசாகப்பட்டினத்தில் இருந்து நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்துள்ளன. அவை அனைத்தும் பெறப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு அலுவலர்கள் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் பல தொண்டு நிறுவனங்களும் தனியார் பலரும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கியுள்ளனர். பல தன்னார்வ அமைப்புகள் நிவாரணப் பொருட்கள் வழங்க விருப்பம் தெரிவித்துள்ளன. அவ்வாறு நிவாரணப் பொருட்களை வழங்க விரும்புவோர் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் இதற்கென ஏற்படுத்தப்பட்டுள்ள மையத்தில் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் பல தனியார் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தனி நபர்கள் வெள்ள நிவாரணத்திற்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு நிதி வழங்க விருப்பம் தெரிவித்துள்ளனர். அவ்வாறு நிதி உதவி செய்ய விரும்புவோர் சீஃப் மினிஸ்டர்ஸ் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட் என்ற பெயரில் காசோலை அல்லது வரைவோலை மூலம் நிதித்துறை இணை செயலாளருக்கு அனுப்பி வைக்கலாம் அல்லது நிதித்துறை இணை செயலாளரை நேரில் சந்தித்தும் வழங்கலாம். தற்போது வெள்ள பாதிப்பு நிலைமை சீரடைந்து வருகிறது. வெள்ளத்தின் காரணமாக பொதுமக்கள் தங்களது நிலம் மற்றும் வீட்டுமனை பட்டா, கல்வி சான்றிதழ், எரிவாயு இணைப்பு அட்டை, ஆதார் அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, வங்கிக் கணக்கு புத்தகம், நிலம் மற்றும் வீட்டு கிரைய பத்திரம் உள்ளிட்ட ஆவணங்களை இழந்துள்ளனர் என தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதை தொடர்ந்து மேற்சொன்ன ஆவணங்களை இழந்துள்ள பொதுமக்களுக்கு அவற்றின் நகல்களை உடனடியாக வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இதற்காக சிறப்பு முகாம்கள் வருவாய் வட்டங்களிலும், கல்வி சான்றிதழ்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளிலும் 14/12/2015 அன்று முதல் 2 வாரங்களுக்கு நடத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இம்முகாம்களில் தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறை அதிகாரிகளும், மத்திய அரசின் தொடர்புடைய நிறுவனங்களின் அதிகாரிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து விண்ணப்பங்களை பெற்று 1 வாரத்திற்குள்ளாக நகல் ஆவணங்களை கட்டணமின்றி வழங்குவர். சிறப்பு முகாம்களில் மட்டுமின்றி பொதுமக்கள் விண்ணப்பங்களை பொது சேவை மையங்கள் மூலமாகவும் கொடுத்து நகல் ஆவணங்களை பெறலாம். தமிழ்நாடு பத்திரப்பதிவு சட்டம் 1908 பிரிவு 57 உட்பிரிவு 5 படி இச்சிறப்பு முகாம்களில் விண்ணப்பித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் நிலம் மற்றும் வீட்டுமனை சொத்து தொடர்பான பத்திர நகல்கள் யாவும் மூல ஆவணங்களாக கருதப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் பலர் ஓட்டுநர் உரிமச்சான்று மற்றும் வாகன பதிவுச் சான்று ஆகியவற்றை இந்த மழை வெள்ளத்தால் இழந்துள்ளனர். இந்த ஆவணங்களும் இதே நடைமுறைப்படி வழங்கப்படும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. மழை வெள்ளத்தால் பாதித்த மக்களின் துயர் துடைக்கும் வகையில் வெள்ள பாதிப்பால் குடிசைகளை இழந்த குடும்பங்களில் குடிசை ஒன்றுக்கு 5000 ரூபாய் மற்றும் சிறப்பு நிவாரண தொகையாக 5000 ரூபாய் என மொத்தம் 10,000 ரூபாய் மற்றும் 10 கிலோ அரிசி, 1 வேட்டி மற்றும் 1 சேலை ஆகியவற்றையும், நிரந்தர வீடுகளில் வசித்து வெள்ள பாதிப்புக்கு உள்ளானோருக்கு 5000 ரூபாய், 10 கிலோ அரிசி, 1 வேட்டி மற்றும் 1 சேலை ஆகியவற்றை நிவாரணமாக வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டுள்ளதன் கூடுதல் தகவல்களையும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு 10,000 குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் உடனடியாக வழங்க உத்தரவிட்டுள்ளதன் கூடுதல் விவரங்களையும், உயிரிழந்த கால்நடைகளுக்கான இழப்பீட்டு தொகை மற்றும் சேதமுற்ற விவசாய நிலங்களுக்கான இழப்பீடு ஆகிய தகவல்களையும் விரிவாக பார்க்கலாம். மழை வெள்ளம் காரணமாக வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததன் காரணமாக பல பகுதிகளில் பொதுமக்கள் தங்களது உடைமைகளை இழந்துள்ளனர். தெருக்களிலும் தரைத்தளத்திலும் வெள்ள நீர் பெருக்கெடுத்ததால் மேல்தளத்தில் உள்ள மக்களும் மழையால் பாதிக்கப்பட்டனர். இவ்வாறு மழை வெள்ளத்தால் பாதித்த மக்களின் துயர் துடைக்கும் வகையில் அவ்வாறு பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒன்றுக்கு 5000 ரூபாயும், 1 வேட்டி, 1 சேலை மற்றும் 10 கிலோ அரிசி ஆகியவற்றை சிறப்பு வெள்ள நிவாரண தொகுப்பாக வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி மேற்காணும் தொகையானது பாதிக்கப்பட்ட மக்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். வேட்டி, சேலை மற்றும் அரிசி ஆகியவை சம்பந்தப்பட்ட நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படும். அதாவது வெள்ள பாதிப்பால் குடிசைகளை இழந்த குடும்பங்கள் குடிசை ஒன்றுக்கு 5000 ரூபாய் மற்றும் சிறப்பு நிவாரண தொகையாக 5000 ரூபாய் என மொத்தம் 10,000 ரூபாய் மற்றும்
10 கிலோ அரிசி, ஒரு வேட்டி மற்றும் ஒரு சேலை ஆகியவற்றை பெறுவர். நிரந்தர வீடுகளில் வசித்து வெள்ள பாதிப்புக்கு உள்ளானோர் 5000 ரூபாய், 10 கிலோ அரிசி, ஒரு வேட்டி மற்றும் ஒரு சேலை ஆகியவற்றை நிவாரணமாக பெறுவர். பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கணக்கெடுக்கும் பணிகளை உடனடியாக துவங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த கணக்கெடுப்புகள் முடிந்தவுடன் இவை இன்னும் ஒரு சில தினங்களில் வழங்கப்படும். குடிசைகளை இழந்து வாடும் மக்களுக்கு தேவையான வீடுகள் கட்டித்தர முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி இந்த மழையின் காரணமாக குடிசை வீடுகளை இழந்த அனைவருக்கும் பாதுகாப்பான வீடுகள் கட்டித்தரப்படும். சென்னை மாநகரில் அடையாறு, கூவம், பக்கிங்காம் கால்வாய் ஆகியவற்றின் கரையோரங்களில் குடிசை வீடுகளில் தங்கியிருந்தவர்கள் தங்கள் வீடுகளை இழந்துவிட்டனர். ஒக்கியம், துறைப்பாக்கம் மற்றும் பெரும்பாக்கம் ஆகிய பகுதிகளில் உள்ள தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தால் கட்டப்பட்டுள்ள 10,000 குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் இவர்களுக்கு உடனடியாக வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். கால்நடை இழந்தோருக்கு கால்நடை இழப்பிற்கு 30,000 ரூபாய், ஆடு மற்றும் பன்றி இழப்பிற்கு 3,000 ரூபாய் மற்றும் கோழி இழப்பிற்கு 100 ரூபாய் என்ற வீதத்தில் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும். மழை வெள்ளத்தால் பாதிப்புக்குள்ளான வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை கணக்கெடுக்கும் பணியினையும் விரைந்து முடிக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆணையிட்டுள்ளார். கணக்கெடுப்பின் அடிப்படையில் 33 விழுக்காடு மற்றும் அதற்கு மேல் சேதமுற்ற நெல் மற்றும் நீர்ப்பாசனம் பெறும் பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 13,500 ரூபாய், மானாவாரி பயிருக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 7,410 ரூபாய், நீண்டகால பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 18,000 ரூபாய் என்ற வீதத்தில் நிவாரணம் வழங்கப்படும். மேற்காணும் இழப்பீட்டுத் தொகையானது சம்பந்தப்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் உள்ள விவசாயிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்படும். இந்த நிவாரணத் தொகையை விவசாயிகள் கடனுக்கு நேர் செய்யக்கூடாது எனவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். அதிக அளவு கனமழை பொழிந்ததன் காரணமாக பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் உத்தரவுப்படி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுக்காகவும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளான உணவு, குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகள், மகளிருக்கான சானிட்டரி நாப்கின்கள், குழந்தைகளுக்கான டயாப்பர் ஆகியவற்றை வழங்கி வருவதற்காகவும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் துடைக்கும் வகையில் குடிசைகளை இழந்தவர்களுக்கு 10,000 ரூபாய் மற்றும் 10 கிலோ அரிசி, ஒரு வேட்டி சேலையும், நிரந்தர வீடுகளில் வசித்து வெள்ள பாதிப்புகளுக்கு உள்ளானோருக்கு 5,000 ரூபாய் மற்றும் 10 கிலோ அரிசி, ஒரு வேட்டி மற்றும் ஒரு சேலை ஆகியவற்றை நிவாரணமாக வழங்க உத்தரவிட்டமைக்காகவும் பொதுமக்கள் உளமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். அம்மா மருத்துவ முகாம் அனுப்பிச்சி வச்சாங்க. மருத்துவ முகாமில் எங்களுக்கு சிறந்த ட்ரீட்மெண்ட்லாம் எங்களுக்கு பண்ணாங்க. சாப்பாடு சத்துணவு கார்பரேஷன் சாப்பாடு அனுப்பிச்சாங்க. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க, நல்லா பால் வந்தது, பிஸ்கட் வந்தது, ஒன்றும் குறைவில்லை. அம்மா கொடுத்தது எங்கள் திருப்தி, ரொம்ப திருப்தி. எல்லாம் நல்லா செய்கிறாங்க. டைம் சாப்பாடெல்லாம் நிறைய கொண்டாந்து போட்டுருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. மருந்து வசதியெல்லாம் நல்லா கொடுத்துருக்குறாங்க. உடனடியாக எல்லாமே நல்லா கிளியர் பண்ணிட்டாங்க. எல்லாமே ரொம்ப நன்றி அம்மாவுக்கு. ரோடு வசதி நல்லா செய்கிறாங்க. இந்த காவா தண்ணியெல்லாம் நல்லா எடுத்துட்டாங்க. பெட்ஷீட்டு, பாய் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ 5,000 ரூபாய் நிதி கொடுக்குறாங்க. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு சத்திரம் கொடுத்து எங்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாத டைமுக்கு சாப்பாடு, டைமுக்கு டீ, பிஸ்கெட்டு, பாய், பெட்ஷீட்டு, சாப்பாடெல்லாம் கரெக்டாக எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. எங்களுக்கு நல்லபடியாக செஞ்சாங்க. எல்லாம் செஞ்சதுக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் கேம்பில் தங்கியிருக்கோம். எங்களுக்கு நல்ல மருத்துவம் கொடுக்குறாங்க, நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால் நாங்கள் நல்ல கஷ்டம் இல்லாமல் இருக்கிறோம். அதனால் இதெல்லாம் செஞ்சு கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. வெள்ளத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால எங்களுக்கு அம்மா 3 வேளை உணவுகளும், தண்ணீர் பாட்டில்களும், நைட்டிகளும், உடுத்த உடைகளும் அனைத்துமே வழங்கியிருக்காங்க. இப்போது எங்களுக்கு சமையல் செய்வதற்கு 30 வகையான பொருட்கள் வழங்கியிருக்காங்க. இதனால் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது. முதலமைச்சர் அம்மாவுக்கு மிக்க நன்றி. எங்களுக்கு ரொம்ப மழை வெள்ளத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அம்மா மருத்துவ வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. வீடு தேடி மருத்துவ முகாம் நடத்தி 3 வேளை சாப்பாடு, பால் பவுடர், குழந்தைங்களுக்கு பால் எல்லாமே எங்களுக்கு சப்ளை பண்ணாங்க. இன்றைக்கி விலை மதிப்பு இல்லாத பொருள்கள், பாத்திரம் எல்லாமே வழங்கியிருக்காங்க. அதனால் நான் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடலூர் மக்களுக்கு சராசரியாக 5,000, வீடு டேமேஜ் ஆனவங்களுக்கு 10,000, 10 கிலோ அரிசி, அப்புறம் எங்களுக்கு கால்நடைகளுக்கு
இந்த சீர் பண்ணுறதுக்காக கொடுத்த இந்த ஃபண்டு இது எல்லாமே எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுக்காக நாங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கோம். அண்மையில் அதிக அளவு பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவுப்படி வழங்கப்பட்டு வரும் நிவாரண உதவிகள், போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.